ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு தங்கம் ஃபேமிலி. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு ஆசை தாங்க. எல்லாருக்கும் எப்படி சின்ன வயசில் ஆசைகள் இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கும் நிறைய ஆசைகள் இருந்தது. சின்ன வயசில் எல்லோரும் சைக்கிளில் போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த சைக்கிளில் போகும்போது நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சைக்கிளில் போகணும்னு ஆசை, சைக்கிள் வாங்கணும்னு ஆசை. அப்புறம் ஒரு வழியாக சைக்கிள் வாங்கி ஓட்ட ஆரம்பித்தோம். சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் பைக்கில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ பைக்கை பார்க்கும்போது பைக்கு வாங்கணும், பைக்கில் ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டோம். ஸோ அதே மாதிரி அந்த ஆசைகளும் ஒரு 20 வருடங்களுக்கு அப்புறமா நிறைவேறிச்சு. நம்ம பைக்கு வாங்கினோம், பைக்கு வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தோம். பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு, கார் எப்போ நம்ம வாங்குவோம், கார்லேயும் போகணும், காரில் நம்ம ஊருக்கு சென்னையிலேருந்து காரில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவாகவே, நிறைவேறாத கனவாகவே இது நாள் வரையும் இருந்துக்கிட்டு இருந்தது. அந்த கனவையும் என்னுடைய தம்பி நிறைவேற்றிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என் தம்பி சொந்தமாக கார் வாங்கிட்டான். அந்த காரில் தான் இப்போ நான் எங்கள் ஊரை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஆசையும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைவேறிச்சு அப்படின்னு தான் நம்புகிறேன். ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. சென்னையில் இருந்து எங்கள் ஊருக்கு ஒரு 5 மணி நேரம் இருக்கும் ட்ராவல். அது ரொம்ப சொகுசான ஒரு பயணம். கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாக இப்படி ஒரு பயணத்தை நான் அனுபவிக்கவே இல்லை. ஏன்னா பஸ்ஸில் தான் போவோம். பஸ்ஸில் நைட்டு ஏறினா காலையில் தான் போய் சேருவோம். அதிலேருந்து பல இன்னல்கள் அதில் இருக்கும். பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு, இடம் பிடிக்கிறதுக்கு, பஸ்ஸுக்கு அங்கேருந்து அலையிறதுக்கு. ஆனால் இந்த விதமான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக சொகுசாக காரில் போகிற பயணமே இருக்குது பார்த்தீங்களா? அந்த பயணமே ஒரு தனி சுகந்தாங்க. எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணாலும் இந்த சுகம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு அனுபவம், அப்படி ஒரு சுகம்னே சொல்லலாம் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பயணமாக எனக்கு அமைஞ்சுது. அதுவும் வாடகையில் எடுத்துகிட்டு போகிறத விட சொந்த காரில் போகிறது இருக்குல்ல, அந்த ஒரு அதுதான் சந்தோஷம் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. ஸோ அப்படி ஒரு சந்தோஷம்தான் இந்த பயணம் எனக்கு கொடுத்தது. எங்கள் ஊர் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இது எதுக்காக போயிட்டுருக்கோம்னா, தம்பி புதுசாக கார் வாங்கினதுக்காக அந்த காரை எங்கள் குலதெய்வ பூஜைக்காக, குலதெய்வத்தில் போய் காருக்கு பூஜை போடணும் அப்படிங்கிறதுக்காகவும், எங்கள் ஊருடைய திருவிழாவுக்காகவும் நாங்கள் போய்கிட்டு இருந்தது தான். ஸோ ரொம்ப நாளாச்சு நானும் போடணும், உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதுக்கு நேரமே கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம் மக்களே. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய தெய்வமும் இருந்தால் இன்னும் நாங்கள் நிறையா சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பயணம் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். நன்றி மக்களே.